இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக 4 ப்ரெட் எடுத்திருக்கேங்க. நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது இருக்குதோ, வீட்டில் எது இருக்குதோ இல்லை எது கிடைக்குதோ அதையே எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டில் எள்ளு, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை இது எல்லாமே இதில் சேர்ந்தே இருக்கும். இதில் செஞ்சோம்னா கூட கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் 4 ப்ரெட்டையும் ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை வறுக்கிறதுக்காக நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அந்த ப்ரெட் பீஸ்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அந்த ப்ரெட் பீஸ் எடுத்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமே போடலாம். ஸ்லிம்மில் வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த மாதிரி மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாது, ஒன்றுக்கு மேலே திகட்டிடும், அப்புறம் வாந்தி வர மாதிரி ஆயிரும். இது ரொம்ப சாப்பிடாதீங்க. அப்படியே சூடாக எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு வானொலி வச்சுக்கோங்க. வானொலி வச்சாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது பாத்திரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது நான் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டு வறுக்கிறதுக்காக கடாய் வச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு தேவையான அளவு கொஞ்சமாக நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதோட ஒரு 1.5 கப் பால், காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, இது நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருந்த பால். அதோட ஒரு 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் மட்டும் மெல்ட் ஆனால் போதும். சுகர் கரைஞ்ச உடனே அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட் பீஸ்களை அதுக்குள்ளே போட்டுருங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருக்குங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ரெட் துண்டுகளை எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா தீ அதிகமாக வைங்க. 1.5 கப் பாலுங்கிறது ஒரு 350 பால் எப்படியும் வருங்க. நான் இது பாலில் தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாமல் அப்படியே கட்டியாக தான் காய்ச்சி வச்சுருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றினா டேஸ்ட் கம்மியாயிரும். நெய்யெல்லாம் ரொம்ப தேவையில்லைங்க, பால்லையே நம்மளுக்கு நெய் ருசி வந்துடும், டேஸ்டி ஆயிரும். அவ்வளோதான். இந்த அளவு ஒரு 2 நிமிஷம் தாங்க வச்சுருந்தேன். நல்லா கொஞ்சம் அந்த பால் வற்றும் போது நல்லா அதை கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் தான் போடணும்னு இல்லை, இது அடி பிடிக்காது ரொம்ப. அதனால் நீங்கள் வேறு எந்த பாத்திரம்னாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இல்லை இதை விட எனக்கு நெய் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் போடாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.